ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஒன் ஆஃப் த ஸ்கேரியஸ்ட் டாபிக்னு சொல்லலாம். இல்லை ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் டாபிக் இன் யூஎஸ். டாபிக்னு சொல்லக்கூடாது, ட்ரெண்டிங் நியூஸ்ன்னு சொல்லலாம். ட்ரெண்டிங் நியூஸ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆஸ்ட்ரோனமர் சிஇஓ தான் ஞாபகம் வரும். பட் ஆனால் அது கிடையாது. அதையும் தாண்டி நான் அது சொல்லக்கூடாது. எல்லாருமே ஆல்மோஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு ஃபைல்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இனிய டாபிக். வாங்க போகலாம். வாட் இஸ் எப்ஸ்டீன்? ஃபர்ஸ்ட் எப்ஸ்டீனா என்னது ப்ரோ? எப்ஸ்டீன் ஃபைல்ஸுங்கிறீங்க, எப்ஸ்டீனா முதல் என்ன அப்படின்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அதுதான் அவரோட பேர். அவர் பண்ண ஸ்கேண்டலில் வந்த ஃபைல்ஸ் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவர் யாருன்னா, அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஒரு பெரிய ஃபைனான்சர்னு கூட சொல்லலாம். நிறைய கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, பட் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் ரிச்சானா ஓகே, மகா ரிச் ஆகிட்டார், அதாவது பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். ஓகேவா? அதுக்கு வந்து சில காரணங்கள்லாம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. அதாவது அமெரிக்காக்குள்ளேயே வந்து நிறையா வந்து அவரை பற்றி ஒரு மர்மம் எல்லாம் வந்து பரவிட்டு இருந்தது. அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அது உண்மையே ஆயிடுச்சு. என்ன மர்மம்னா, இந்த மாதிரி அவர் செக்ஸ் டிராஃபிக்கிங் பண்ணார். அதுவும் சாதா செக்ஸ் டிராஃபிக்கிங்கில் யங் ஏஜில் இருக்கிற பொண்ணுங்க, அதாவது 10 to 18 இருக்கிற பொண்ணுங்களை ஈ டிட் செக்ஸ் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் பொறுத்தவரையும் அவர் மட்டும் இல்லை, லைக் அவர் ஆக்சுவலி அந்த ஷோவெல்லாம் நடத்தியிருக்காரு. அதில் வந்து நிறைய பேர் எல்லாம் கலந்துருக்காங்கங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்கும்போதே வந்து கிட்டத்தட்ட நியூஸில் வந்து கண்ணாமண்ணான்னு போட்டு தாக்குறானுங்க. ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் வந்து 2019 ஜெஃப்ரி எப்ஸ்டீனுங்கிறவர் அரெஸ்ட் ஆகிருக்காரு. இந்த மாதிரி ஸ்கேண்டலு, இந்த மாதிரி செக்ஸ் அஃபெண்டர் செக்ஷன் 3 இவரை போட்டிருக்காங்க. லெவல் 3, செக்ஷன் 3ன்னு சொல்லக்கூடாது, லெவல் 3 இவரை போட்டிருக்காங்க 2019. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுங்கிறவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர்னா நம்மளுக்கே தெரியும் இவ்வளோ கோடி சொத்து மதிப்பு வச்சுருப்பாங்கன்னு. பட் ஆனால் இந்த ஸ்குவிட் கேம் இருக்குல்லையா, எல்லாம் ஸ்குவிட் கேம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது. இப்போ சீசன் 3 வேறு ரிலீஸ் ஆகிடுச்சு. இட் வாஸ் அ குட் சீரீஸ். அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஐலாண்டு காமிப்பானுங்களே, இந்த பணக்காரனுங்கெல்லாம் வந்து தனியாக அந்த ஐலாண்டில் வந்து ரொம்ப செக்யூர்டாக வச்சுருப்பானுங்க, மனுஷனுங்களை கொல்லுவானுங்களே. அதே மாதிரி இவர் ஒரு ஐலாண்டே வச்சுருந்துருக்காரு இந்த செக்ஸ் டிராஃபிக்கிங்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இந்த டாக்டர் படத்தில் வர மாதிரி பொண்ணுங்களெல்லாம் சின்ன பொண்ணுங்களாக கடத்தி வச்சுக்கின்னு அதை டிராஃபிக்கிங் பண்ணுறதா இருப்பார். அந்த ஒரு தனி ஐலாண்டுன்னு சொல்லும் போது தான் அதில் வந்து சில பசங்களெல்லாம் காமிக்கிறாங்க. அவர் வந்து கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, ஒரு மூஞ்செல்லாம் பச்சை குத்திக்கின்னு ஒரு மாதிரி ஆளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கானுங்க. ஓகே ப்ரோ, 2019 அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதையும் இப்போ நம்ம பேசணும், அதாவது முடிஞ்சு போன கதையே அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம மஸ்கு மாமா இருக்கார்ல, மஸ்கு மாமா இலான் மஸ்கு, அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்ப்போட ஒரு சின்ன சண்டை போல், அதாவது அந்த பில் சண்டை. இலான் மஸ்கு நீங்கள் என்ன ரிலீஸ் பண்ணாலும் யூஎஸ் வந்து கீழே தான் போகுது, டாலரோட வேல்யூ இறங்க போகுதுன்னு 2 பேரும் மாற்றி சண்டை போடும்போது இலான் மஸ்க் சொல்லிட்டாரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து ட்ரம்ப் பேர் இருக்குன்னு. ஐ வாஸ் லைக், எனக்கு ஒன்றுமே புரியல ஃபஸ்ட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் என்னென்னு எனக்கும் தெரில அப்போ. ஆனால் இப்போ தான் வந்து அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் நிறையா பேர் இருக்கிறதா நம்மளுக்கு நியூஸ் வருது. ஆக்சுவலி அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ரொம்ப நாளாக பூட்டி வச்சு மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இன்றைக்கி திடீர்னு பார்த்தா 2025 இலான் மஸ்க் மூலியமாக தான் எனக்கு தெரிய வருது. பட் ஆனால் மக்களுக்கு எப்படி தெரிய வருங்கிறது எனக்கு தெரியல. ட்ரம்ப் சொல்கிறாரு இந்த மாதிரி மக்கள் யாருமே பேசுகிறதே இல்லை, அது வந்து மறைஞ்சே போச்சு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து யாருமே கண்டுக்கல, FBI அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இன்னமும் உங்களுக்கு என்ன அதை பற்றி தெரியணும், ஏன்னா அதுக்குள்ளே நிறைய லிஸ்ட்டு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் பேர் வருது, பெரிய பெரிய ஆட்களோட பேர் வருதுங்கிறதுக்காக அதை இழுத்து மூணதாக சொல்கிறாங்க. ஓகேவா? FBI இழுத்து மூடிட்டாங்க, அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் கேட்குறாரு. ஓகேவா? மக்களுக்கு உண்மை தெரியணுங்காக மக்கள் போராடிக்கிட்டே இருக்கானுங்க, பயங்கரமாக போராடுறாங்க. அமெரிக்காவே வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் யார் உள்ளே இருக்கா, ஆக்சுவலி ஏகப்பட்ட பேர் வருது. பட் ஆனால் அதெல்லாம் நான் இங்கே ரிவீல் பண்ண முடியாது. நான் யாரெல்லாம் இன்ஸ்பைரிங்காக வச்சுருந்தானோ அவங்களாம் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. யாரை நம்புறது யாரை நம்ப வேணாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் உள்ளே இருக்கிறாங்க.
கிட்டத்தட்ட சில பேரோட ஃபெட்டிஷ்னஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் ரீசெண்டாக ஒரு சீரிஸ் பார்த்தேன். யூன்னு ஒரு சீரிஸ் பார்த்தேன். அதில் கோல்டன் ஷவர்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கும். A lot of no sleeping and a lot of peeing in my face. Boys do that. இப்போ நீங்கள் ஒரு ரீல் பார்த்தீங்களே, இந்த ஒரு ஷார்ட்ஸ், ஓகேவா? இந்த ஷார்ட்ஸில் கூட வாட் ஷீ சேஸ் இஸ் கரெக்ட், ஓகேவா? தே யூஸ் டு பீ ஆன் கேர்ள்ஸ் ஃபேஸ் ஆர் பாய்ஸ் ஃபேஸ். ஸோ இதே மாதிரி யூ சீரீஸில் ஒரு சீன் வரும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு ஃபெட்டிஷாடா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ பொதுவாக அந்த கோல்டன் ஷவராக இருக்கட்டும், இதுக்கு பேர் கோல்டன் ஷவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூரின் கோல்டன் கலரில் வரும்ல, அதனால் இதுக்கு பேர் கோல்டன் ஷவரு, ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு தங்கம் வந்து அதிகமாக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு டெத்து, ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்களே ஒரு பொண்ணு. அது பெரிய கேஸாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டது. ஸோ அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் அடித்து பண்ணான். இட்ஸ் லைக் அதுக்கு இங்கிலீஷ் பேர் பார்த்திங்கன்னா பிடிஎஸ்எம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 50 Shades of Grey பார்த்து அந்த பையன் வந்து பண்ணியிருக்காங்க மாதிரி இந்த பொண்ணோட லாயர் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டுருக்கு. அது ஒரு மாதிரி அந்த நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஃபெட்டிஷ்னஸ்ஸு, அது ஃபெட்டிஷ்னஸ் தான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஆர்வம், அது அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆனி ஆகும், அவங்களுக்கு வந்து மூடு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு தே டூ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில பேர்லாம் உண்மையிலே இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைனோட ஐலாண்டில் போய் தே கைண்ட் ஆஃப் டூ தீஸ் கைண்ட் ஆஃப் நாட்டி திங்ஸ். ஒரு மாதிரி அவங்களுக்கு போதையாக இருக்கும், ஒரு மாதிரி அவங்களுக்கு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து எக்ஸில் வந்து போடுறத வந்து ஐ கேன் see it. ஸோ இந்த மாதிரி கிங்க்கெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஃபெட்டிஷ்னஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து மக்கள் எப்போ வந்து கேட்க போகிறாங்க? நீங்கள் பணக்காரனாக இருந்தால் எது வேணால் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய என்னால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து என்னென்னா, அந்த லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த ஃபெட்டிஷ்னஸ்ஸு, அந்த ப்ளஷர் வந்து எந்த மாதிரி, அந்த பெரிய ஆள் யாராவது லிஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்லுவேன்னு. நான் ஆல்ரெடி ஒரு பேரை சொல்லிட்டேன். ஓகே, மீதி இருக்கிற பேர்லாம் என்னால் சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்க ஃபெட்டிஷ்னஸ்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரில. ஆக்சுவலி ஒரு லிஸ்ட்டே விட்டுருந்தாங்க. பட் ஆனால் அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து நம்மளால் எக்ஸில் வந்து நிறையா பேர் போட்டிருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளால் நம்பவும் முடியாது. டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் நான் எதுக்கு கொண்டு வந்தேன்னா, பொதுவாக நம்ம வந்து ஏதாவது இப்போ ஒரு பாப்புலர் நியூஸ் வந்தாலோ ஒரு நியூஸ் வந்தாலோ நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருப்போம், ஓகேவா? பட் ஆனால் இன்னொரு பெரிய நியூஸ் வந்து, அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு நியூஸ் வந்தால் நம்ம அதுக்கு வெயிட் கொடுக்குறோமோன்னு எனக்கு அப்பப்போ தோணுது. ஏன்னா இதே மாதிரி தான் இப்போ எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதை பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆஸ்தா நம்பர் சிஇஓவும் அந்த அச்சாரோட அஃபேரும் பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா அதான் அதிகம். மீம்ஸும் பார்த்திங்கன்னா அதில் தான் போட்டு தாக்குறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா எதுக்கு அதில் மீம்ஸ் போட்டு தாக்குறாங்க நம்ம என்றைக்காவது யோசிச்சோமா? ஃபுல்லாக எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் அதை எடுத்து போட்டு தக்கிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயத்தை யாருமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பெரிய லெவலில் பேசவே படல. பட் ஆனால் மக்கள் மத்தியில் அது வந்து ரொம்ப கொந்தளிப்பாக போயிட்டுருக்கு யூஎஸில். பட் ஆனால் யாருக்குமே தெரியல. தமிழ்நாட்டிலலாம் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சப்போஸ் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் உண்மையிலே லிஸ்ட்டெல்லாம் வெளில வந்துச்சுன்னா யூஎஸோட எக்கனாமியே பயங்கரமாக அடி வாங்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி வந்து சீட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு தான், நான் எல்லாம் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அதை தாண்டி ஒரு மோசமான விஷயம் எப்ஸ்டைன் ஃபைல்ஸுங்கிறத உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். செக்ஸ் டிராஃபிக்கிங் எவ்வளோ மட்டமானது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால தான் நானே ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, அதே மாதிரி இப்போ ட்வீட்டில் வந்து எக்ஸில் வந்து இந்த மாதிரி நிறையா நான் போடுவேன். முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் அதிகமாக போடுவேன். ஓகே, இப்போ அமெரிக்காவில் நடக்கிறது நம்மளுக்கு எதுக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நீங்கள் கேட்குறது வந்து என்னால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஏன் நானே யோசிப்பேன் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னும் போது. பட் ஆனால் அந்த டாலரோட வேல்யூ குறையுதோ இல்லையோ அது கண்டிப்பாக இந்தியாவை ஒரு மூலியமாக நம்மளை பாதிக்கும். அதை தாண்டி அந்த ஃபெட்டிஷ்னஸ் அந்த டிராஃபிக்கிங்லாம் இங்கேயும் நடக்கும்.
வாய்ப்பு இருக்குது. ஐலாண்ட் இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே புதுசாக இருக்குது. ஓகேவா? முதல்ல ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து உண்மையிலே சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரா? அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வென் ஐ ரெட் த ஸ்டோரி, உண்மையிலே அவர் சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து என்னை விட்டு போவே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சூசைட் சரி இவருக்கு நடந்தது. இப்போ 1992 உண்மையிலே வந்து ஹர்ஷத் மேத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணப்போ அவர் ஜெயிலில் வந்து போட்டாங்க. சிவில் கேசஸ்லாம் அவர் மேலே போட்டாங்க. உண்மையிலே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாரா? இல்லை யாராவது மெடிசன் தப்பாக கொடுத்தாங்களா? இல்லை ஏதாவது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து மண்டக்குள்ளே ஓடுது. But I warn you, if you make any further inquiries, or if you say a single word to anyone about what you have seen, there will be the most dire consequences for you and your family. Do you understand? உண்மையிலே ஜெஃப்ரி எப்ஸ்டைன் சூசைட் பண்ணிக்கிட்டாரா? இல்லை ஹர்ஷத் மேத்தா சூசைட் பண்ணிக்கிட்டாரா? இஃப் யூ நோ யூ நோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.